ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னா, எல்லாருக்கும் ஸ்கின் கேர்னா ரொம்ப பிடிக்கும், அப்படி தானே? ஸ்கின் கேர் பற்றி பார்ப்போம், சரியா? ஸ்கின் கேர் அதாவது ஒருத்தங்களுக்கு ஸ்கின்னை பார்த்தோன்னா ட்ரையாக இருக்கும், ஒருத்தங்க ஸ்கின்னை பார்த்தோன்னா ஆயில் வலிஞ்சிட்டு இருக்கும், சிலவங்க ஸ்கின்னு நல்லா நார்மலாகவே இருக்கும், சில ஸ்கின்னு நல்ல ஒரு அன்ஈவன் ஸ்கின் டோனில் இருக்கும், பிக்மெண்டட் நிறைய இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அப்போ என்ன நினைப்போம், டெய்லி ஃபேஷியல் பண்ணணும், இல்லை க்ளீனப் பண்ணணும், பார்லருக்கு போனால் எக்ஸ்பென்ஸ் ஆகும், இந்த மாதிரி நினைப்போம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், வீட்டிலேருந்து நம்மளை ஹேர் பண்ணிக்கலாம். அதுக்கு என்னன்னு பார்ப்போம். சிடிஎம்னா என்ன நிறைய பேருக்கு தெரியும். கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங். அதாவது கிளென்ஸ் பண்ணுறோம், டோன் பண்ணுறோம், அடுத்து ஒரு மாய்ஸ்சரைசர் கொடுக்குறோம். இது ரொட்டீனாக நம்ம செய்ய வேண்டிய விஷயம். காலையிலையும் நைட்டும் செய்துட்டு இருந்தாலே நம்ம ஸ்கின்னு நல்லா இருக்கும். அடுத்து வீக்லி ட்வைஸ் என்ன பண்ணலாம், ஸ்க்ரப் பண்ணலாம், அதாவது எக்ஸ்பாலியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த 3 பண்ணிட்டு ஸ்க்ரப்பும் பண்ணிட்டு டெய்லி நம்ம என்ன பண்ணலாம், ஹையரலானிக் ஆசிட், சாலிசாலிக் ஆசிட், இல்லைன்னா லாக்டிக் ஆசிட், விட்டமின் சி. இது இவ்வளவும் இருக்கிறது இல்லை, இதுல ஏதாவது ஒன்று. விட்டமின் சி இருக்கலாம், ஹையரலானிக் ஆசிட் இருக்கலாம், அட்லீஸ்ட் இல்லைன்னா விட்டமின் சி இருக்கலாம், சாலிசாலிக் ஆசிட் இருக்கலாம். இப்படி ஏதாவது இந்த ஆசிட்கள் சேர்ந்த ஃபேஸ் சீரம் அல்லது க்ரீம், இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா தனித்தனியாக கூட யூஸ் பண்ணலாம். டெய்லி ரொட்டீனாக இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னாலே நம்ம ஸ்கின்னில் எந்த அன்ஈவன் பிக்மெண்ட்டும் இருக்காது, கரடு முரடான ஸ்கின் இருக்காது, ஓப்பன் போஸ் கம்மியாகும், அந்த சன் டேன் நமக்கு கம்மியாகி கிடைக்கும். இது ஒரு ஹோம் கேராக வீட்லேயே நம்ம டெய்லி பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க இதை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அதோட க்ரீம் நேம் வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க. ஓகே.